அண்மை செய்தியை பார்க்கிறோம். ஈரோடு ராமலிங்கம் தொடர்பான நிறுவனங்களிலிருந்து சுமார் 500 கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு நடைபெற்றிருப்பதாக வருமான வரித்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். கடந்த 5 நாட்களாக நடந்த வருமான வரித்துறை சோதனையில் பல கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு கண்டறியப்பட்டிருக்கிறது. ஈரோடு ராமலிங்கம் தொடர்பான நிறுவனங்களில் 500 கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு நடந்ததாக வருமான வரித்துறை தகவல் தெரிவித்திருக்கிறது. எடப்பாடி பழனிசாமியின் உறவினரான ஈரோடு ராமலிங்கம் தொடர்பான இடங்களில் நடந்த வருமான வரித்துறை சோதனையில் இந்த விஷயம் அம்பலமாகியுள்ளது. வருமான வரித்துறை தரப்பிலிருந்து இத்தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சுமார் 500 கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு நிகழ்ந்திருப்பதாக வருமான வரித்துறை தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அன்பரசன் இணைகிறார். அன்பரசன், விவரம் என்ன? ஈரோடு ராமலிங்கம் கன்ஸ்ட்ரக்ஷன் தொடர்பான இடங்களில் நடைபெற்ற வருமான வரி சோதனையில் ரூபாய் 500 கோடி ரூபாய்க்கு மேல் வரி ஏய்ப்பு செய்யப்பட்டிருப்பதாக தற்போது வருமான வரித்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக தமிழகம் முழுவதும் கடந்த 5 நாட்களாக நடைபெற்று வந்த இந்த சோதனையில் ரூபாய் 500 கோடி ரூபாய்க்கு மேல் வரி ஏய்ப்பு செய்யப்பட்டதும் அதே போன்று ரொக்கமாக 8.5 கோடி ரூபாய் கைப்பற்றப்பட்டதுமாக தற்போது வருமான வரித்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமியின் உறவினரின் நிறுவனமான ராமலிங்கம் கன்ஸ்ட்ரக்ஷன் தொடர்பான இடங்களில் கடந்த 5 நாட்களாக வருமான வரித்துறை சோதனை நடைபெற்று வந்த நிலையில் தற்போது 11 கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு செய்யப்பட்டுள்ளதும் ரூபாய் 8.5 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக ஈரோடு பகுதியை அடிப்படையாக கொண்டு தமிழ்நாடு, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இந்த நிறுவனமானது செயல்பட்டு வருகிறது. இந்த நிறுவனத்தில் தான் பல ஆண்டு காலமாக வருமான வரியானது சோதனையானது வரி ஏய்ப்பு செய்யப்பட்டிருப்பது கண்டறியப்பட்டது. இதன் அடிப்படையில் கடந்த 5 நாட்களாக இந்த சோதனையானது நடைபெற்று வந்தது. குறிப்பாக இந்த ராமலிங்கம் கன்ஸ்ட்ரக்ஷன் தொடர்புடைய நிறுவனங்கள், அதே போன்று அதன் துணை நிறுவனங்கள் உள்ளிட்ட 26 இடங்களில், குறிப்பாக சென்னை, மதுரை, கோவை, திருச்சி, அதே போன்று பெங்களூர் உள்ளிட்ட 26 இடங்களில் இந்த சோதனையானது தொடர்ச்சியாக மேற்கொண்டு வந்தது. இந்த 5 நாள் சோதனையின் முடிவில் தற்போது ரூபாய் 500 கோடி ரூபாய்க்கு மேல் இவர்கள் வருமானத்தை மறைத்து வரி ஏய்ப்பு செய்திருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் பல்வேறு முக்கிய ஆவணங்கள் சிக்கியிருப்பதாக அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் 8.5 கோடி ரூபாய் ரொக்கப்பணமானது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த ராமலிங்கம் கன்ஸ்ட்ரக்ஷன் என்பது முன்னாள் தமிழகத்தின் முதல்வர் எடப்பாடி பழனிசாமியின் உறவினர் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலதிக விவரங்களை சேகரியுங்கள் அன்பரசன். தற்போதைய தகவல்களை வழங்கியதற்கு உங்களுக்கு நன்றி.